வணக்கம், நான் ஐஸ்வர்யா. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருந்தது. அந்த யூடியூப் சேனலில் நான் இந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு புக் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 புக்கு தான் பண்ணேன். இந்த யூடியூப் சேனல் எதுக்கு அப்படின்னா, நான் ஒரு 5 வருஷமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிலையும் ஒரு லவ் ஜேர்னிலையும் இருக்கேன். இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களையும், எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களையும், எனக்கு ஏற்பட்ட சில தெளிவுகளையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டால் உங்களுக்கும் அது உதவியாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஜேர்னியில் பயணிக்கிற சில பேருக்கு அது பயன்படும் இல்லையா? அவங்களுக்காக தான். ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா, கடவுளை அடையணும்னு வெறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? கடவுளை பார்க்கணும், கடவுளை நெருங்கணும், யார் கடவுள், எங்கே இருக்கார், எனக்கு அவர் வேணும், மற்றவங்களாம் கடவுள்கிட்ட பேசுகிறாங்க, நானும் பேசணும், கடவுள்கிட்ட நெருக்கமாகணும் அப்படின்னு நினைக்கிற வெறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்க சில பேருக்காக. ஏன்னா அந்த வெறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்க சில பேரில் நானும் ஒரு ஆள். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னன்னா, ஏன்னா இந்த வீடியோ இப்போ நான் பேச போகிற வீடியோ எனக்கு அந்த டைமில், நான் இருந்த டைமில், நான் மோசமாக கவலையாக இருந்த டைமில் எனக்கு கிடச்சிருந்ததுன்னா, தேவையான நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி வீடியோ கிடச்சிருந்ததுன்னா, நான் அந்த அளவுக்கு கவலையாவோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நான் போயிருந்திருக்க மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு தோணுச்சுலா, இந்த புரிதலை சில பேருக்கு கொடுத்தா அவங்க ரொம்ப சோகமாகவோ ரொம்ப அவங்களையே வருத்திக்கிட்டோ அவங்க செல்ஃபை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டோ போயிட மாட்டாங்க. அதுக்காக ஓகே, நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நான் என்ன பண்ணுவேன், கடவுள்கிட்ட பேசணும்னு சொல்லி போராடுவேன், கிருஷ்ணா கிட்டே போய் பேசுவேன். நான் கிருஷ்ணான்ற பேரை பாய்க்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட பேரை பாய்ச்சிக்கோங்க. சக்தியாக பார்க்குறீங்களோ, யூனிவர்ஸாக பார்க்குறீங்களோ, அல்லாவாக பார்க்குறீங்களோ, ஜீசஸாக பார்க்குறீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் பண்ண தப்பு என்னன்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் கடவுள்கிட்ட பேசுவாங்க. என் அம்மா கடவுள்கிட்ட பேசுவாங்க, எனக்கு தெரிஞ்ச சில பேர் கடவுள்கிட்ட பேசுவாங்க, கடவுளை பார்த்துருக்காங்க. என் கூட இருக்க சில பேரால் முடிஞ்ச ஒரு விஷயம் ஏன் என்னால் முடியல? ஓ, அப்போ நான் அந்த அளவுக்கு நல்ல பிள்ளை இல்லையோ, நான் ஒரு கெட்ட பிள்ளை தானோ, கடவுளை பார்க்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிட்டேன். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த புரிதலை எனக்கு கிருஷ்ணா அவர் எப்போவுமே கரெக்டான பதிலாக கேட்குற பதில்களை கொடுப்பாரு. நான் என்னோட அவநம்பிக்கையின் காரணமாக நான் தான் அந்த சயின்ஸ்லாம் தள்ளி வச்சுட்டு, இல்லை நான் தகுதி இல்லை, நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, தகுதி இல்லாததுனாலையோ உங்களுக்கு நீங்கள் நல்லவங்க இல்லைன்றனாலையோ கடவுள் உங்களை பார்க்காமையோ நெருங்காமையோலாம் இல்லை. அதுக்கு காரணம் அது கிடையாது. இந்த தெளிவுக்கு முதல்ல வந்துடுங்க. எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி சொல்லணுன்னா, கடவுளோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன். ராமர், கிருஷ்ணர்னு. இப்போது ராமர் கூனியோட அந்த வஞ்ச எண்ணத்தால் தான் அவர் அந்த காட்டுக்கு போனது. இவங்க இருக்காங்களா, கையை இருக்காங்களா, அவங்க உண்மைக்கு நல்லவங்க தான். அந்த கூனியோட சில பேச்சை கேட்டனால தான் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. கிருஷ்ணா கதையை கேட்டு பாருங்க, எல்லா வில்லனும் வருவான். பூதனையிலேருந்து நரகாசுரன்லேருந்து சிசுபாலன்லேருந்து எல்லாருமே வருவாங்க. இவ்வளோ கெட்டவங்களே கடவுளை பார்க்குறப்போ நம்ம ஏன் பார்க்க முடியாது? கண்டிப்பாக பார்க்க முடியும். ஓகேவா? இந்த தெளிவுக்கு முதல்ல வந்துடுங்க. தகுதி இல்லாததுனாலலாம் கடவுளை நெருங்க முடியலன்றது கிடையாது. உங்கள் எல்லாத்துக்கும் இன்னொரு கேள்வி வரலாம், நான் கடவுளை ஆசைப்படுறேனே, ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறேனே, கடவுளை வேணும்னு நினைக்கிறேனே, பேசணும்னு நினைக்கிறேனே, பார்க்கணுன்னு நினைக்கிறேனே, இதெல்லாம் நடக்குமா? இல்லை நடக்காத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேனா, கனவு கண்டுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு. உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே விருப்பம் வருதுனாலே சரி, கடவுளை இப்போதைக்கு தள்ளி வச்சுருவோம். ஒரு பொருள் மேலே ஆசை வருதுன்னா கூட, ஒரு விஷயத்து மேலே ஆசை வருதுன்னா கூட, ஒரு சாதாரண ஆசையை சொல்லலை, டீப்பான ஆசையை நான் சொல்கிறேன். ஒரு மனுஷங்க மேலே உங்களுக்கு ஒரு ஆசை வருதுன்னா கூட, போன ஜென்மங்களில் அதோட தொடர்பு இல்லாமல் இந்த ஜென்மத்தில் அதோட ஆசையோ விருப்பமோ உங்களுக்கு தொடராது. ஒரு டீப்பான ஆசையை நான் மீன் பண்ணுறேன். இப்போது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, நான் பெருசாக யாருக்கிட்டேயும் ரொம்ப நேரம் ஃபோனில் என்னால் பேச முடியாது. ஆனால் சில பேர்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசுவேன், நேரம் போகிறதே எனக்கு தெரியாது. சில பேர்கிட்ட என்னால் அரை மணி நேரம் கூட பேச முடியாது. எப்படா அவங்க ஃபோனை வைப்பாங்க, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, உங்ககிட்ட நான் கடைசியாக எவ்வளோ நேரம் பேசியிருப்பேன்னு சும்மா கிஸ் பண்ணுங்களேன். ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 12 மணி நேரம் பேசியிருக்கேன். எனக்கே தெரியாது 12 மணி நேரம் பேசியிருக்கேன்னு. நைட்டு 8 மணிக்கு ஃபோன் பண்ணேன், மறுநாள் காலையில் 8 மணி ஆயிடுச்சு. ஈவன் ஜன்னல்லாம் அடைச்சிருந்தனால பொழுது விடிஞ்சது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஏதோ ஒரு 2 மணி நேரம் பேசின மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுதான் நான் மீன் பண்ணுறேன்.
ஸ்பிரிச்சுவலாக தான் பேசணும், சாமி சம்மந்தமாக பேசணும், அது ஒரு சைடு டைம் போனது தெரியல. இன்னொன்று, ஒரு பர்சன்கிட்டயே உங்களால் வந்து இவ்வளோ நேரம் பேச முடியாதுன்னு நான் சொல்கிறேன்னா, கடவுள் மேலே வருஷக்கணக்காக மாதக்கணக்காக காதலோட அன்போட பக்தியோட வெறித்தனமாக இருக்கிற நீங்கள் ஒன்று போன ஜென்மத்தில் கடவுளோட வாழ்ந்துருக்கணும், இல்லை கடவுளை அடையணும்னு வெறித்தனமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கணும், அந்த ஆசையோடு பிறந்திருக்கணும், அடைஞ்சே தீரணுன்ற ஆசையோடு ஒன்று பிறந்திருக்கணும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி வாழ்ந்துருக்கணும், திரும்பியும் நீங்கள் பிறந்து அவரை நோக்கியே பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆசை வருது அப்படின்னாலே அந்த விஷயமும் உங்களை நோக்கி நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ கடவுள் உங்களுக்கு கிடச்சிருவாருன்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடுங்க. அதில் உங்களுக்கு சந்தேகமே இதுக்கப்புறம் வரக்கூடாது. கிடைப்பாரா, வருவாரா, நம்ம நினச்ச விஷயம் நடக்குமா? நடக்கும். நடக்காமலாம் இந்த ஆசை நம்மளுக்கு வராது. ஓகே, இப்போ நான் எனக்கு ஏற்பட்ட புரிதலை சொல்கிறேன். என்னன்னா, நான் 5 வருஷமாக கிருஷ்ணாவை காதலிக்கிறேன். நான் கிருஷ்ணாவை எப்படி காதலிக்க ஆரம்பிச்சேன்னா, மகாபாரதம் கேட்டேன். மகாபாரதம் கேட்கக்குள்ள அந்த கிருஷ்ணரோட கதையை வந்து இடையில வரும் இல்லையா, அப்போ அந்த கதையை கேட்டு எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே காதலாக மாறிடுச்சு. இப்போ ஒரு டாக்டரை காதலிக்கிறேன்னு வச்சுக்கோமே, ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, நான் போய் டாக்டருக்கு படிக்கணும்னு இல்லை, மெடிக்கல் சம்மந்தமாக சில விஷயம் எனக்கு தெரியும். நான் ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணனாலே அவர் சில விஷயம் எனக்கு ஏதாச்சும் சொல்லுவார், காதில் ஏதாச்சும் போட்டு வச்சுக்குவோம், சில விஷயம் சில நாலேஜ் இருக்கும் இல்லையா. அப்போது நான் இப்போ கிருஷ்ணா மேலே எனக்கு ஆசை, பக்தின்னு இப்போ ஃபஸ்ட்டு அது பக்தின்னு வந்தது. அந்த பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகி காதல்னு மாறிடுச்சு. அப்போ கிருஷ்ணா கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணணும், கிருஷ்ணா கிட்ட நான் நெருங்கணும் அப்படின்னா எனக்கு சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, தியானம் பண்ணு, ஜபம் பண்ணு, கிருஷ்ணாவோட கதையை படி. அப்போ நானும் என்ன பண்ணேன், கண்மூடித்தனமாக வெறித்தனமாக செய்ய ஆரம்பித்தேன். 3 மணி நேரம் தியானம் பண்ணுவோம், 4 மணி நேரம் தியானம் பண்ணுவோம், எந்த நேரமும் அவர் ஞாபகத்திலே தான் இருப்பேன். அப்போ வருஷங்கள் ஓடுது. நானும் எதிர்பார்க்குறேன், கிருஷ்ணா வருவார், பேசுவார், இந்த நெருக்கம் ஏற்படும்னு. நேரில் வரல. ஏன் வரல? அப்போ தான் நான் இந்த கவலைக்குள்ளே போகிறேன், குழப்பத்துக்குள்ளே போகிறேன், ஏக்கத்துக்குள்ளே போகிறேன், வாழ்க்கையே வெறுத்து போகிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த சரி காதலிச்ச 1 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக போணுச்சு. அந்த மிச்சம் இருந்த 4 வருடம், 4.5 வருடம்னு வேணால், ஒரு 3.5 வருடம்னு வச்சுக்கோமே, ஒரு 3.5 வருடம் கிட்டத்தட்ட நரகமாக எனக்கு போணுச்சு. எப்படி நரகமாக போணுச்சுன்னா, எனக்கு வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. என்னோடய மொத்த விருப்பமும் கடவுளாகவே ஆயிட்டார். கிருஷ்ணா தான் எனக்கு வேணும், கிருஷ்ணா தான் என்னோடய விருப்பம். எனக்கு சாப்பாடு சாப்பிட பிடிக்காது, எனக்கு பசி செம்மையாக எடுக்கும். சாப்பாடு எடுத்து வாயில் வச்சுன்னா தொண்டை இறங்காது, முழுங்க முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த கவலையில். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கவலை ஆகிட்டாலே, அழுக வந்துட்டாலே தொண்டை ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கும் தெரியுமா. எனக்கு 24 மணி நேரமும் அப்படி தான் இருக்கும். 24 மணி நேரமும் அந்த 3.5 வருஷமுமே அப்படி தான் இருந்தது. தொண்டை மட்டும் இல்லை, மனசு பாரமாகும் தெரியுமா. அந்த ஒரு கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கல, அழுகிறதுக்கு முன்னுக்கு அந்த மனசு பாரமும் அந்த தொண்டை அழுத்தமும் அது உங்களுக்கு ஃபுல்லாக கான்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு கிருஷ்ணா மேலே இருந்த ஏக்கம் இப்போ சொல்லக்கலே எனக்கு அது ஃபீல் பண்ணுது. இப்போ இல்லையான்னு கேட்காதீங்க, வரேன். பொறுமை ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. சின்ன வயசு கிருஷ்ணாவை காதலிக்கிறதுக்கு முன்னைகள்லேருந்தே எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்காது. காதலிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, மொத்த விருப்பமும் கடவுள் மேலே இருக்குது. ஸ்கூலுக்கு போய் படிக்கணும், எனக்கு மண்டல எதுவும் ஏற மாட்டுது. அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த இதுக்குள்ளே போனோன்னே எனக்கு ஞாபக மறதிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பக்தியோட கும்பிட்டு சந்தோஷமாக இருந்தது அந்த ஆரம்பம், அந்த 1 வருஷம்தான். எல்லாத்துக்கும் இப்படி இருக்காது சரியா, எனக்கு இப்படி இருக்குது, சில பேருக்கு வேறு மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களோட ஜெர்னி ஒரு மாதிரி இருக்கும். என்னோட ஜெர்னி இப்படி இருக்குது. எல்லாமே காரணம் இல்லாமல் இருக்காது, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அப்போ அந்த மிச்சம் இருந்த வருஷம் எல்லாமே எனக்கு இப்படி தான் போணுச்சு, அந்த ஏக்கத்துலேயும் எப்போ வருவார்னு. ஒரு அம்மாவை பிரிஞ்ச குழந்தை ஒரு சந்தையில் மாட்டிக்கிச்சுன்னா அது எப்படி திணறும், கூட்டத்தில் அம்மா எங்கன்னு எப்படி கதறும், அந்த மாதிரி தான் நான் கதறினேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். சில வருடங்கள் போச்சு. போக எனக்கு ஏற்பட்ட ஒரு தெளிவு என்னன்னா, ஏன் கிருஷ்ணா வரல, ஏன் கிருஷ்ணா பேசலை, ஏன் நேரில் என்னால் பார்க்க முடியலன்னு நான் யோசிச்சு. அப்போ தான் எனக்கு இங்கே புரிஞ்சுது, கிருஷ்ணா என்கிட்ட நெருங்காமலாம் இல்லை. நான் ஆரம்பித்த இடத்துல இருந்து இப்போ நான் என்னை பார்க்கல, கிருஷ்ணா என்கிட்ட செம்ம க்ளோஸாக இருக்கார், செம்ம அட்டாச்சாக இருக்கார்.
அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை. இதுதான் உண்மை. கடவுளோட அன்பு எப்படி அப்படின்னா, கிருஷ்ணாவுக்கு அர்ஜுனனை எப்படி, எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், அர்ஜுனனை எப்படி பிடிக்குமோ, ராதையை எப்படி பிடிக்குமோ, மகாலட்சுமி எப்படி பிடிக்குமோ, ஆதிசேஷனை எவ்வளோ பிடிக்குமோ, அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே பிடிக்கும். ஒரு கடவுளுக்கு இன்னொரு கடவுள் எப்படி கடவுள் ஒன்று தான், இல்லைன்னு சொல்லலை, கடவுள் ஒன்று தான். கடவுள் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் காதலிப்பார், கடவுள் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் அன்பு செலுத்துவார், கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிப்பாருன்னு நான் சொல்ல வரேன். இது எனக்கு முன்னையும் தெரியும், ஆனால் எனக்கு அந்த விஷயத்தை நான் உணர்ந்து பார்க்கல. இப்போ நான் உணர்ந்து பார்க்குறேன். உண்மைதான், கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் விரும்புகிறாரு. நான் தான் அதை புரிஞ்சிக்கல. அதே மாதிரி நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. நினச்சிக்கிறீங்க கடவுளுக்கு நம்ம மேலே அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை, கடவுள் நம்மளை அந்த அளவுக்கு கண்டுக்கலை, கடவுள் நம்ம பேசுகிறத கேட்கல அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அது உங்கள் நினப்பு மட்டும்தான், அது உண்மை கிடையாது. கடவுள் உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்காரு. கடவுளோட உயிரே நீங்கள் தான். ஓகேவா? அது கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். கடவுளை அடையிறதுக்கு கடவுளை நெருங்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, கடவுள் எங்கள் மேலே உயிரையே வச்சுருக்காருன்னு சொல்லிட்டீங்க, ஆனாலும் ஏன் கடவுள் வரல? ஏன் வரல? உயிரையே வச்சுருக்காருன்னு வர வேண்டியதுன்னு ஏன் வரலன்னா சொல்கிறேன். இப்போது தேவர்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ இந்திரன் இருக்கார். இப்போ நம்ம இந்திரனோட சில கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். கோகுலத்தில் அந்த மக்கள் எல்லாமே இந்திரனுக்கு தான் வருஷம் பூஜை பண்ணுவாங்க. அந்த ஒரு வருஷம் கிருஷ்ணா என்ன பண்ணுவார், அந்த ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு சொல்லுவார், நம்ம யார், நம்ம யாதவர்கள், பசுவை வச்சு தான் நம்ம வாழ்க்கையே ஓடுது. இந்த கோவர்த்தனகிரி மலையில் இருக்கிற இந்த புல்லை இதெல்லாம் சாப்பிட்டு தான் நம்மளோட பசு ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ நியாயப்படி இந்த மலைக்கு தானே நம்ம பூஜை பண்ணணும், நம்ம ஏன் இந்திரனுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அந்த ஊர் மக்களும் நியாயமாக தானே இருக்குது, சரி வாங்க எல்லாரும் மலைக்கு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மலைக்கு பூஜை பண்ணாங்க. அப்போ இந்திரனுக்கு கோபம் வந்துருச்சு, ஆணவம் வந்துருச்சு. என்னை விட்டுட்டு நீங்கள் என்ன போயிட்டு மலைக்கு பூஜை பண்ணுறது, இருங்க இப்போ நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடி, மின்னல், மழை, புயல் இதெல்லாம் கொடுத்து அந்த ஊர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா காப்பாற்றினது. ஓகே, இதோட கதையை ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போது இந்திரன் யார்? தேவர், கடவுளுக்கு கீழே, கடவுளுக்கு நெருக்கமானவர் ஒருத்தர். அவருக்கே அடிக்கடி புத்தி தடுமாறுது, தப்பான முடிவு எடுக்கிறாரு, கோவப்படுறாரு, ஆணவம் வருது. ஆணவம் வந்துட்டு போகுது, ஆணவத்தோட அவர் வில்லன் கிடையாது, வந்துட்டு போகுது, அவரும் தடுமாறுறாரு. அப்போது இப்படி இருக்கிறவரே கடவுள்கிட்ட இருக்கார், கடவுள்கிட்ட நெருக்கமாக தான் இருக்கார். ஸோ அப்போ நம்மளால நெருக்கமாக இருக்க முடியும். ரெண்டாவது, தேவர்களாலேயே மோட்சம் அடைய முடியாது. இப்போ அவங்க மோட்சம் அடையணும்னா கூட மனித பிறவி எடுத்து மனித வாழ்க்கையில் வர எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து அனுபவங்களை கற்றுக்கிட்டு ஆத்ம வளர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் தான் போயிட்டு கடவுளோட மோட்சம் அடைய முடியும். ஓகேவா? அப்போ நம்ம ஏன் பிறந்திருக்கோம்? கடவுள் அடையணுன்ற ஆசையோட வெறியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே. அப்போ அந்த வெறியோட வாழ்க்கையில் நம்ம என்ன உலக வாழ்க்கையாக வெட்டித்தனமாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்? இல்லை நம்ம பண்ண தான் முடியுமா? பண்ணி தான் பாருங்க, முடியாது. நம்மளால இந்த புத்தி இங்கேருந்து வெளியில் போகாது. அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வெறித்தனமாக செய்வோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் செஞ்சு பார்க்காத மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கே இல்லை கடவுளை இருக்கிறதுக்காக. கேட்கலாம், நீங்கள் என்ன முட்டாள்தனமாக நினைக்கலாம், கடவுளை இருக்கிறதுக்கு யாராவது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பாய்ப்பாங்களான்னு. உண்மைக்கு அதுவும் எனக்கு ஒர்க் ஆணுச்சு தான். 555 டெக்னிக்லேருந்து அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன், எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன். எத்தனை யூடியூப் சேனல் இருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக. அப்போ எத்தனை பேர் சொந்தமாக அவங்க ஒரு மெத்தட்டையும் தயாரித்து போட்டிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற மெத்தட்டையும் ட்ரை பண்ணியிருக்கேன், சொந்தமாக தயாரித்த மெத்தட்டையும் ட்ரை பண்ணியிருக்கேன், நானே சொந்தமாக தயாரிச்சும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதான் சொன்னேன், இவ்வளோ நேரம் தியானம் பண்ணுறது, இவ்வளோ நேரம் இதை பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி காட்டணுன்றதுக்காக இல்லை, என்னென்ன கூத்து பண்ணியிருக்கேன், என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், என்னென்ன செஞ்சுருக்கேன், கடந்து வந்திருக்கேன்றதை சொல்கிறதுக்காக, தெரியப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ இவ்வளவும் நான் செஞ்சேன். நீங்கள் இங்கே தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கடவுள் அடையணும்னு வெளியோடு சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டீங்க. என்ன வார்த்தைனா, நீங்கள் கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா கடவுள் உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார் அப்படின்னு. இந்த வார்த்தையை முன்ன கேட்குறப்ப எனக்கு கோபம் வரும். ஆமாம், வச்சார் 10 அடி, எங்கே வச்சார், நான் தான் வைக்கிறேன், ஆளையும் காணா அட்ரஸையும் காணா வர அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது சுத்த பொய்.
அது உண்மை. கடவுள் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சு அவர் 10 அடி எடுத்து நம்மளை நோக்கி வருவாருன்றது உண்மை. எப்படி உண்மைனா, நான் இத்தனை டெக்னிக், இத்தனை மெத்தட் நான் செஞ்சேன் தெரியுமா? நான் செய்ய 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 நான் அவரை நோக்கி அடி எடுத்து வைக்க 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 அவரை நெருங்க முயற்சி பண்ண 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 அவரும் என்னை நோக்கி நெருங்கி வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. எங்க? உள்ளுக்கு இருந்து. நான் எதிர்பார்த்ததெல்லாம் வெளியிலேருந்து வரணும், வெளியிலேருந்து உருவமாக வரணும்னு எதிர்பார்த்தேன், வெளியிலேருந்து எனக்கு குரல் கேட்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நான் செஞ்ச மெத்தட், நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட ஏக்கம், செஞ்சது எல்லாமே எனக்கு உள்ளுக்க இருந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. உள்ளுக்க இருந்து பேசுறாரு, உள்ளுக்க இருந்து இருக்காரு. இந்த வெளியிலேருந்து கிடைக்காமனால வெளியிலேருந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வெளியிலேருந்து எதிர்பார்க்கறது ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வெளியில் பார்க்குறது, வெளியிலேருந்து எதிர்பார்க்குறது எல்லாமே போய். சரி, எப்படி இதை நான் ஃபஸ்ட்டு புரிய வைக்கலான்னா, 2 விதமாக புரிய வைக்கிறேன்னு. ஒன்று, நீங்கள் பார்க்குறது இது எல்லாமே போய், இங்கே இருக்கிறது இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. நிறையா யூடியூப்பில் நிறைய வீடியோ தேடி பார்த்துருப்பீங்க. இதில் இந்த விஷயத்தை கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் பார்க்குற பில்டிங்கே பொய், நான் உட்காந்துருக்க காடியே ஒரு பொய், எதுவுமே இந்த இடத்துல இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு விதமான மாயை. இன்னொரு என்ன, நான் வெளியில் இருக்கிறத நம்பாதீங்கன்னு நான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, கிருத்திகா பிரபாகரன். அவங்கள தெரியும் உங்களுக்கு, யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அந்த அக்கா. அந்த அக்கா வந்து அமிர்தானந்தமயி அம்மாவோட பக்தை. சரியான க்ளோஸ். அவங்க மனசுக்குள்ள நெருக்கத்தில் உள்ளுக்க இருந்து அம்மா அவ்வளோ கைட் பண்ணுவாங்க அக்காவை. அமிர்தானந்தமயி அம்மா கிருத்திகா அக்காவை உள்ளுக்க இருந்து அவ்வளோ கைட் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் அம்மா கூடவே இருக்காங்க அப்படின்னு. செம்ம க்ளோஸ் அம்மாவோட. ஓகேவா? மனசுக்குள்ளலாம் நல்லா பேசிக்குவாங்க. ஆனால் கிருத்திகா அக்கா நேரில் ஆசிரமத்தில் போய் நேரில் ஃபிசிக்கலி அம்மாவை போய் மீட் பண்ணாங்க அப்படின்னா பெருசாலாம் கவனிப்பு இருக்காது. எல்லாரையும் ஹக் பண்ணுவாங்க. நல்லா இருக்கியாம்மா, என் செல்ல பிள்ளை, தங்க பிள்ளை அப்படி சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. ரொம்ப எல்லாரையும் கவனிக்கிற மாதிரி தான் அக்காவையும் கவனிப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக வாங்க வந்து உட்காருங்க, பாத்ரூமா ஆச்சு, இப்படிலாம் கவனிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வெளியிலேருந்து எதிர்பார்க்காதீங்க. நானே அந்த தப்பை பண்ணியிருக்கேன். நான் வந்து எனக்கு ஒரு விஷயம், பொருள் வேணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இப்போ ஒரு ஃபோன் வேணும்னு ஆசைப்பட்றேன். ஃபோன் கிடைக்கலன்னா நான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறேன். நீங்கள் எனக்கு ஃபோன் கொடுக்கலையா, நான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்போது அந்த ஃபோனு கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதனால தான் அந்த ஃபோன் கிடைக்காம இருக்குமே தவிர்த்து கடவுளுக்கு உங்கள் மேலே அன்பு இல்லை, உங்களுக்கு கொடுக்கணுன்ற அளவுக்கு கடவுளுக்கு ஒரு மூட்டு இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக இருக்கிற ஆளாக இருந்தால் நேரத்துக்கு கடவுள் எனக்கு கொடுத்துருந்துருப்பாரு தானே அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். நான் அந்த தப்பை தான் பண்ணேன். நானே அதான் பண்ணுவேன். நான் கேட்டேன், கடவுள் கொடுக்கல, ஸோ நான் கடவுள்கிட்ட நெருக்கமா இல்லை அப்படின்றது. உண்மைக்கு அது கிடையாது. ஏதோ ஒரு காரியம் இல்லாமல் அந்த விஷயம் உங்கள் கைக்கு வரதும் வராதும் அந்த கடவுளோட விருப்பத்தை பொறுத்து தான். அது வந்தால் உங்களுக்கு கெட்டது அப்படின்னா கடவுள் அதை உங்களுக்கு வர விட மாட்டார். அது வந்தால் உங்களுக்கு நல்லதுன்னா அந்த விஷயத்தை அவர் உங்களுக்கு கொடுத்துருவார். நான் கடவுள்கிட்ட நிறைய விஷயம் கேட்டிருக்கேன், நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு, நிறைய விஷயம் கிடைக்காம இருந்திருக்கு. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்க பாண்டிங்கை எப்படி நம்பணும்னா, உள்ளுக்க இருக்கிறதா நம்பணும். உள்ளுக்க கடவுள் உங்ககிட்ட எப்படி இருக்கார், எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாருன்னு கண்ணை மூடி உள்ளுக்க போங்க, தியானம் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க, கண்ணை மூடி உள்ளுக்க போங்க, கடவுளை உணர்ந்து பாருங்க. நீங்கள் உணர்றது தான் உண்மை. ஓகேவா? இந்த உணர்வு நிலையை எப்படி கொண்டுட்டு வரலாம், எப்படி இந்த இன்ட்யூஷன், இந்த விஷயத்தெல்லாம் எப்படி உணர்றது, எப்படி கொண்டுட்டு வரலாம் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னோட அட்வைஸ் என்னன்னா, விஜுவலைசேஷன் செய்யுங்க. சும்மா கண்ணை மூடி உட்காந்து, உங்களுக்கு டைம் இருக்கிறப்பலாம் படுத்துருக்கப்பயோ உட்காந்து நீங்கள் போய் தியானம் பண்ணுறப்ப கூட கண்ணை மூடி கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி, கடவுளை ஹக் பண்ணுற மாதிரி, கடவுளுக்கு பூஜை பண்ணுற மாதிரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும், கடவுள்கிட்ட உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும், சாம்பிராணி சூடங்காட்ட பிடிக்குமா, கண்ணை மூடி அதை செய்யுங்க. இல்லை, நான் கடவுளை ஃப்ரெண்டாக பார்க்குறேன், எனக்கு கடவுளை கட்டி பிடிச்சி அவர்கிட்ட சும்மா கை குலுக்கி பேசி அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு எனக்கு அவர்கிட்ட க்ளோஸாக இருக்க தான் பிடிக்குமா, அதை செய்யுங்க. இல்லை, நான் கடவுளை நான் காதலனாக பார்க்குறேன் கடவுளை அப்படின்னா காதல் பண்ணுங்க கடவுளை. ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் சொல்லிட்டா, நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க தெரியுமா? இப்போ நான் கண்ணை மூடி கடவுளை இப்போது ஹக் பண்ணுற மாதிரி நினைங்க. ஒரு 5 செகண்ட் கொடுக்குறேன். கண்ணை மூடி கடவுளை ஹக் பண்ணுற மாதிரி நினைங்க.
நினச்சிட்டிங்களா? இப்போது நீங்கள் நினச்சிங்க தெரியுமா, இப்போது உண்மையாலுமே கடவுள் உங்களை ஹக் பண்ணார். ஆனால் அதை உணர்கிற தன்மையில் தான் நீங்கள் இல்லை. ஆனால் உண்மையாலுமே இப்போ நீங்கள் நினச்ச தருணத்தில் நீங்கள் ஹக் பண்ண ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா, அந்த ஃபீல் இப்போ அந்த கடவுளுக்கு கிடச்சிது. அது உண்மை. அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பாவத்தை, நீங்கள் எந்த பாவத்தை கடவுள்கிட்ட வெளிக்காட்டுறீங்களோ, நீங்கள் கடவுள்கிட்ட பயந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோமே, கடவுள் உங்கள்கிட்ட அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவார். நீங்கள் கடவுள்கிட்ட ஜாலியாக பழகுறீங்கன்னு வச்சுக்கோமே, கடவுள் உங்கள்கிட்ட ஜாலியாக பழகுவார். இது சத்தியமான உண்மை. இது நான் கண் கூட பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா நான் சீசனுக்கு பை சீசன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே வரேன் இல்லையா, என்னோட மாற்றம் பார்க்குறேன் இல்லையா. எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மாற்றம் நடக்குதோ அவளுக்கு எவ்வளோ கிருஷ்ணாக்கிட்டே நான் மாற்றத்தை பார்ப்பேன். அவர் என்கிட்ட இருக்கிற நெருக்கம், நான் எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்குறேனோ அவருக்கு அதுக்கு மேலே அவர் நெருங்குவாருங்க. சரிக்கு சமமாக நெருங்க மாட்டார், எனக்கு மேலே நெருங்குவார். அது நான்ன்றது கிடையாது, எல்லாத்துக்குமே தான். ஓகேவா? இதை தான் நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, நான் எப்போ தெரியுமா ரொம்ப கிருஷ்ணாவோட மிராக்கல்லாம், கிருஷ்ணாவோட அன்பாக இருக்கட்டும், மிராக்கலாக இருக்கட்டும், அவரோட மொத்த காதலாக இருக்கட்டும், நான் எப்போ மேக்ஸிமமாக தெளிவாக அவர் எனக்கு அதை காட்ட ஆரம்பித்தார் அப்படின்னா, என்னோடய எதிர்பார்ப்பை நான் எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்போ தான் அவர் என்கிட்ட அவரோட அன்பை தெளிவாக காமிக்க ஆரம்பித்தார். நான் ஏன் ஸ்டாப் பண்ணேன்றதையும் நான் சொல்கிறேன். ஏன் என்னோடய எதிர்பார்ப்பை நான் ஸ்டாப் பண்ணேன்னு. எனக்கு உண்மைக்கு ஆரம்பத்தில் சரியான எதிர்பார்ப்பு. நான் கடவுள்கிட்ட ஒரு பதில், கிருஷ்ணா கிட்ட ஒரு பதில் கேட்குறேன்னு வச்சுக்கோமே. எக்ஸாம்பிள், நான் வந்து என்ன கேள்வி கேட்குறேன்னு, ஒரு நிமிஷம், சாரி ஆள் வந்துட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எதிர்பார்ப்பை விடணும். நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். இப்போ நான் கிருஷ்ணா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோமே. என்ன கேள்வி கேட்குறேன்னா, கிருஷ்ணா நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் நான் ஒரு வீடு வாங்க போகிறேன். அந்த வீடை நான் வந்து இன்றைக்கே வாங்கிடட்டுமா கிருஷ்ணா? எனக்கு எனக்கு வந்து எனக்கு பதில் கொடுங்க கிருஷ்ணா. அப்படி வாங்குன்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் எனக்கு வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் யாராவது வந்து என்கிட்ட கால் பண்ணி, சரி இந்த வீடை நீ இன்றைக்கே வாங்குன்னு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா, யாராவது கால் பண்ணி இந்த வீடை வாங்காதன்னு சொல்லணும். இதுதான் நான் கிருஷ்ணா கிட்ட கேட்குற சைன். புரியுதா? இன்றைக்கி நான் வீடு வாங்க போகிறேன், இன்றைக்கி நான் வந்து ஒரு வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த வீடை நான் இன்றைக்கே வாங்கலாமா? அப்படி இன்றைக்கே வாங்கலான்னா யாராவது எனக்கு கால் பண்ணி இன்றைக்கே நீ இந்த வீடை வாங்குன்னு சொல்லணும். அப்படி நான் அந்த வீடை வாங்கக்கூடாதுன்னா யாராவது எனக்கு கால் பண்ணி இந்த வீடை நீ வாங்காதன்னு சொல்லணும். யார் சொல்லுவா, எப்படி சொல்லுவாலாம் தெரியாது, ஆனால் எப்படியா சொல்லி ஆகணும், எனக்கு இப்படி தான் சைன் வேணும் அப்படின்னு நான் கேட்டுட்டேன். ஓகேவா? ஆனால் எனக்கு இப்போ சைன் வந்து எப்படி வருதுன்னா, நான் அப்படியே கிருஷ்ணா கிட்ட கேட்டுட்டு அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்கிட்டேன். கனவு வருது. கனவுல வந்து என்ன கனவு வருதுன்னா, கனவுல வந்து ஒரு ஆள் சொல்கிறாங்க, நீ இன்னைக்கு இந்த வீடை வாங்காத அப்படின்னு. நான் கனவுல இருந்து முழிச்சிட்டு என்ன பண்ணுறேன், கிருஷ்ணா நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஒரு ஆள் கால் பண்ணி தானே எனக்கு சொல்லணும்னு சொன்னேன். நீங்கள் என்ன கனவுல வந்து சொல்கிறீங்க? என்னால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது கிருஷ்ணா. நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன், எனக்கே கோவம் வருது இப்போ நினைக்கல, இப்படிலாம் நீ பண்ணியிருக்க அப்படின்னு. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒன்றுமே பதில் கிடைக்காது. நான் கிருஷ்ணாவை காதலிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் கடவுளும் நம்மளை திரும்பி காதலிப்பார், கடவுளும் திரும்பி அன்பு செலுத்துவார், கடவுளும் திரும்பி ரிப்ளை பண்ணுவார். எனக்கு தெரியாது அந்த டைமில். அப்போ எதுவுமே எதிர்பார்க்காம தான் நான் காதலித்தேன். அப்படி காதலிச்சு விட்டு வருஷங்கள் போக போக அந்த பதில் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க கிருஷ்ணா நெருங்க ரொம்ப எதிர்பார்ப்பு கூடி போயிடுச்சு. ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் ரொம்ப டாக்ஸிக் ஆகிட்டேன். நான் கடவுள்கிட்டே நான் டாக்ஸிக்கு காமிச்சிருக்கேன். ஒரு விஷயம் கேட்டு நடக்கலாம், சண்டை போட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்குவேன், பேச மாட்டேன், ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கேன், இப்படிலாம் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு கட்டத்தில் நான் ஏதோ சிம்பிளாக கொஞ்சம் நேரத்தில் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் இது 2 வருஷத்துக்கிட்ட நான் மேபி அப்படி இருந்திருக்கலாம். 2 வருஷத்துக்கு நான் அப்படி டாக்ஸிக்காக நான் அறியாமையில் நான் இருந்தேன். தொந்தரவு பண்ணிக்கிட்டு, ஒரு புரிதல் இல்லாமல், கொடுக்குற பதிலை எடுத்துக்காமல், அன்பை மட்டும் கொடுக்காம ரொம்ப எதிர்பார்ப்பேன். அந்த அன்பு எனக்கு கிடைக்கலனா நான் அன்பு கொடுக்கறது அங்கே ஸ்டாப் ஆகுது. அப்போ நான் போக போக தான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம கிருஷ்ணாவை காதலிக்கிறோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சண்டை கூடி போய் காதல் குறைஞ்சிருச்சு. அப்போ நான் ஒரு டைமில் முழிச்சுக்கிட்டேன், ஓகே இரு, நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம கிருஷ்ணாவை காதலிக்கிறோம், ஆனால் காதலையும் தாண்டி இங்கே சண்டை தான் முத்தி போய் கிடக்க என்கிட்ட.
கோவம் தான் வருது, ரொம்ப ரொம்ப சண்டை தான் நான் போடுறேன். ஸோ எதிர்பார்க்காம காதலிப்போம். இதுக்கப்புறம் எனக்கு மனசார காதலிக்கணும், நிம்மதியாக சந்தோஷமாக கிருஷ்ணா கிட்ட பக்தி செலுத்தணும், சந்தோஷமாக கிருஷ்ணாவை வந்து நான் அவரை நினச்சி உருகணும். அப்போ இந்த சண்டையும் கோபமும் எதிர்பார்ப்பும் தான், இந்த எதிர்பார்ப்புல இருந்து தானே கோபம் வெறுப்பு எல்லாமே வருது. எதிர்பார்ப்பு ஒன்று வைக்கிறேன், அது நடக்கலைன்றப்ப தானே எனக்கு அங்கே கோவம் வருது. அப்போ நாங்கள் எதிர்பார்ப்பே வைக்கலன்னா இதுக்கெலாம் அங்கே இடம் இருக்காது. சண்டையே வரலன்னா அப்போ நான் ஃபுல் டைம் 24 hours காதலிக்கலாம், ஓட்டி செய்யலாம். புரியுதா? அப்போ நான் எப்போ இந்த எதிர்பார்ப்பை ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக அதுக்கப்புறம் காதலிக்கிறேன் அவங்ககிட்ட, அதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன், கேள்வியும் கேட்க மாட்டேன். கேள்வி கேட்டு எனக்கு பதிலே கிடைக்கலாம், பரவாயில்ல, என்ன நடக்குதோ அதை நான் செய்கிறேன். ஏன்னா இந்த 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 தெளிவுக்கு நான் எப்படி வந்தேன்னா, அவனின்றி ஓரணுவும் அசையாது. எனக்கு நான் ஒரு தப்பான விஷயமே செஞ்சால் கூட அது கடவுளோட விருப்பப்படி தான் நான் செய்கிறேன். நான் ஒரு ஆளை, சரி இது வேணாம், இந்த எக்ஸாம்பிள் வேணால் வேறு எக்ஸாம்பிள் கொடுக்குறேண்ணே. நான் எது செஞ்சாலும் என் வாழ்க்கையில் கடந்து வந்தது எல்லாமே கிருஷ்ணாவோட விருப்பப்படி தான் கடந்து வந்திருக்கேன். இப்போ நடந்துட்டு இருக்கிறதும் கிருஷ்ணாவோட விருப்பப்படி தான் நடக்குது. இதுக்கப்புறம் நடக்க போகிறதும் கிருஷ்ணாவோட விருப்பப்படி தான் நடக்குது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மொத்த பொறுப்பையும் எடுத்துகிட்டு போய் கிருஷ்ணா கிட்ட நான் கொடுத்துட்டேன். நீ பார்த்துக்கோ, நான் தப்பு பண்ணுறதும் ரைட்டு பண்ணுறனோ அதுக்கு காரணம் நீ தான். நான் சொல்லிட்டேன் என்னை நீ பார்த்துக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு தப்பே செஞ்சாலும் அதுக்கு பொறுப்பு நீ தான். இப்போது நீங்கள் ஒரு அம்மா, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. உங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு, ஒரு ஷாப்பிங் மாலுக்கு, ஒரு இறப்பு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோ. ஷாப்பிங் மாலில் ஒரு இறப்பு வீட்டுக்கு போகிறீங்க. அந்த வீட்டில் அந்த பிள்ளை ஓடி லாண்டிக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த குழந்தைய ஏச மாட்டாங்க, அந்த குழந்தையான அம்மாவை தான் ஏசுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை மேலே தப்பு இல்லை, அந்த அம்மா மேலே தான் தப்பு. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? நீங்கள் தான் பொறுப்பில் இருக்கீங்க, அம்மா தான் பொறுப்பில் இருக்கீங்க. பிள்ளை தப்பு பண்ணாலும் சரி, ரைட்டு பண்ணாலும் சரி, நீங்கள் தான் பொறுப்படுத்திக்கணும். பிள்ளையை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு அந்த அம்மா கிட்ட தான் போவாங்க. அப்போ என்ன பொறுப்படுத்துக்கிறது யார்? கிருஷ்ணா. அப்போ பொறுப்பை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் இங்கே ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் இங்கே பக்தி செலுத்துறதுலையும், நான் இவர்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறதுலையும், மந்திரம் சொல்கிறதுலையும் எனக்கு என்னென்ன செஞ்சால் பிடிக்குமோ அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாற்றம் நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். எதிர்பார்ப்பை விட்டதுக்கப்புறம் நானே ஏதாவது போய் தப்பு பண்ணாலும் கிருஷ்ணா தடுத்துருவார். எப்படி தடுப்பார், ஏது தடுப்பாருன்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் சொல்லுவேன், சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை பிடிச்சிக்குவீங்க. அதை பிடிச்சிட்டு இதே மாதிரி தான் கடவுள் நம்மளையும் வழி நடத்துவாருன்னு சொல்லி அதை எதிர்பார்ப்பீங்க. கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி சைன் கொடுப்பாரு, ஒரு ஆளுக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவார், ஒரு ஆளுக்கிட்ட ஒரு மாதிரி அன்பு காட்டுவார். இப்போது கிருத்திகா பிரபாகரன் அக்கா நான் சொல்லியிருக்கேன்ல, அவங்க வந்து அமிர்தானந்தமயி அம்மாவை பார்க்க போனாங்க அப்படின்னா பெருசாக கட்டி பிடிச்சி ரொம்ப முத்தம்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஹக் பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அவங்க அமிர்தானந்தமயும் கிருத்திகா அக்காவும் அவ்வளோ க்ளோஸு. மனசுக்குள்ளார கிருத்திகா அக்கா ஒரு பதில் கேட்டாங்கன்னா அம்மா கொடுக்காம இருக்க மாட்டாங்க. கிருத்திகா அக்கா கொஞ்சம் சோகமாயிட்டு அம்மா மனசு துடிச்சு போயிடும், அப்படி தாங்குவாங்க, அவ்வளோ சைன் வரும் அந்த மாதிரி. ஆனால் நேரில் போய் பார்க்கல அந்த அன்பு அங்கே காட்ட மாட்டாங்க. ஆனால் கிருத்திகா அக்காவோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் வந்து எனக்கு தெரியல, லக்ஷ்மின்னு வச்சுக்கோமே. அந்த லக்ஷ்மின்றவங்களை வந்து நல்லா ஹக் பண்ணி முத்தலாம் கொடுத்து கொஞ்சி குழாவி அனுப்புவாங்க. ஆனால் அந்த லக்ஷ்மின்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிருத்திகா நீங்கள் அம்மா கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க, உங்கள் அளவுக்கு நான் க்ளோஸ் கிடையாது, அம்மா பாருங்கள் உங்களுக்குள்ளேருந்து உங்களை இவ்வளோ வழி நடத்துகிறாங்க, உங்களை இவ்வளோ கைட் பண்ணுறாங்க, எனக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்போது அம்மா 2 பேர்கிட்டையுமே அன்பை காட்டுறாங்க. அந்த அம்மான்ற ஸ்தானத்தில் இருக்க அமிர்தானந்தமயி அம்மா கிருத்திகாக்கிட்டையும் அன்பை காட்டுறாங்க, லக்ஷ்மிக்கிட்டையும் அன்பை காட்டுறாங்க. 2 விதத்தில் காட்டுறாங்க. யாரால் எதை புரிஞ்சிக்க முடியுமோ, யார் எந்த பக்குவ நிலையில் இருக்காங்களோ கடவுள் அவங்கள அப்படி அணுகிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க, சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு சைன் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோமா, அதே சைன் தான் திரும்ப திரும்ப கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பேன். எக்ஸாம்பிளுக்கு சும்மா எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் இல்லாமல் இப்போ பள்ளி கத்துதுன்னு வச்சுக்கோமே, நான் வந்து கிருஷ்ணா கிட்டே கேட்குறேன், கடவுளே நான் இன்றைக்கி வந்துட்டு கோயிலுக்கு போவேனா, பள்ளி கத்துது, ஓ கிருஷ்ணா இப்படி தான் பதில் கொடுக்குறாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அடுத்த வாட்டி ஏதாவது கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோமே, பள்ளி கத்துமான்னு எதிர்பார்ப்பேன். பள்ளி கத்தலைன்னு வச்சுக்கோமே, இப்போ இப்போ பள்ளி கத்துமான்னு எதிர்பார்க்குறேன், பார்த்தா கிருஷ்ணா கிட்டேருந்து ஒரு பூ விழுகுது, அதுவும் ஒரு சைன் தான். நான் என்ன பண்ணுவேன்னா,
பல்லு கத்துற சத்தத்தை எதிர்பார்ப்பேன். பல்லு கத்தலைனாலும் பூ விழுகும். பூ விழுந்ததும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். ஆனால் அந்த பல்லு கத்தலைன்ற வருத்தம் தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த எதிர்பார்ப்பை எல்லாத்தையும் நான் எப்போ விட்டுட்டு பூ விழுக்குந்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள இப்போ மழை பெஞ்சிச்சு, எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமாக இருந்தது. பாரு, ஒரு பிளஸ்ஸிங்காக மழை பெய்யுது. ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ செய்கிறோம், ஆளுங்களுக்கு உதவியாக இருக்கட்டுமேனு ஒரு தூரல், கொஞ்ச நேரம் ஒரு தூரல் தூர்னுச்சு, நின்றுச்சு. அது எனக்கு லைக் ஒரு பிளஸ்ஸிங்காக எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் வேறு எதுவும் எதிர்பார்க்கல, வேறு ஏதாவது நடக்கணும், இப்போ வந்து ஒரு பூ மழை எனக்கு பெய்யணும், யாராவது எனக்கு கால் பண்ணி பாராட்டணும், இப்படி எதிர்பார்க்காம கிடைக்கிற விஷயத்த சந்தோஷமாக எப்போ நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ, எதையுமே எதிர்பார்க்காம, அப்போது கடவுளுடைய மொத்த பிரம்மாண்டத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பீங்க, எடுத்தோடனே பார்க்க மாட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பீங்க. பொறுமை, அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அன்பை மட்டும் கொடுங்க, போதும் அது.